டாஸ்மாக் ஊழலில் தனது குடும்ப உறுப்பினரை காப்பாற்றவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்து போவர். கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களை திமுக அரசு முடக்கியது. தமிழகத்தில் மன்னராட்சி, வாரிசு அரசியல் நடக்கிறது. அதிமுக இருக்கும் வரை அவர்களின் கனவு நிறைவேறாது. வாரிசு அரசியலுக்கு வரும் சட்டசபை தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அமையும். தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று ஸ்டாலின் நினைத்து கொண்டிருக்கிறார். முதல்வராக அவர் பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் முடிந்த நிலையில் மக்களுக்கான திட்டங்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தவில்லை. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தபின் திமுக முடக்கி வைத்த மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். அனைத்து துறைகளிலும் திமுகவினர் ஊழல் செய்து கோடி கோடியாக கொள்ளையடித்து வருகின்றனர். விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யும் கட்சி திமுகவாகும். டாஸ்மாக் ஊழலுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணை பெற்றுள்ளனர். தடை ஆணை நீக்கப்பட்டால் பல பேர் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே பாதுகாப்பாக வைக்கப்படுவர். அதிமுக எப்படி பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்று ஸ்டாலின் கேட்கிறார். இது எங்கள் கட்சி, நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், உங்களுக்கு ஏன் பயம்? திமுக கூட்டணி பலம் வாய்ந்தது என்கிறார். ஒரு கட்சி கூட்டணிக்கே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பொறுத்திருந்து பாருங்கள், இன்னும் பல கட்சியினர் வந்து எங்களுடன் சேரும் போது நடுங்கி போவீர். தமிழகத்தில் கஞ்சா, கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதையால் சீரழிந்து வருகின்றனர். 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு டெல்லி செல்லாத ஸ்டாலின் தற்போது டாஸ்மாக் ஊழலால் குடும்ப உறுப்பினருக்கு பாதிப்பு வந்துவிடும் என்ற அச்சத்தில் பங்கேற்றுள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அதற்கு முன் வகுப்பறைகள், கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்பட வேண்டும், குப்பைகளை அகற்ற வேண்டும், பள்ளி திறந்த முதல் நாள் மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் நடத்த வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த அவகாசம் கோரிய விண்ணப்பத்தை 4 வாரங்களில் பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் விண்ணப்பத்தின் மீது முடிவெடுக்கும் வரை கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 படி தமிழகத்தில் 2013ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி முதல் புகையிலை மற்றும் நிக்கோட்டினை மூலப்பொருளாக கொண்ட உணவுப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை ஆண்டுதோறும் நீட்டிக்கப்படுகிறது. இந்த பொருட்களை தயாரித்தல், சேமித்து வைத்தல், விநியோகித்தல், வாகனங்களில் எடுத்துச் செல்லுதல், விற்பனை செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு விதிக்கப்பட்ட தடை முடிவடைந்த நிலையில் மேலும் ஓராண்டுக்கு 2026 மே 23ஆம் தேதி வரை குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கு தமிழக அரசு தடையை நீட்டித்துள்ளது. இதன் விவரம் தமிழக அரசு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மத்திய, மாநில அரசுகளின் 695 திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் இன்னும் 44,383 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த வேண்டியுள்ளது என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருவாய்த்துறை உயர் அதிகாரி ஒருவர் இது குறித்து கூறும்போது, தமிழகத்தில் 695 திட்டங்களுக்கு 1,23,585 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்கும்படி கோரிக்கை வந்தது. அதில் 79,202 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 44,383 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் நிலுவையில் உள்ளன. தேவையான சட்ட திருத்தங்கள் செய்தும் உத்தரவுகள் பிறப்பித்தும் நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் தாமதம் ஏற்படுகிறது. பொதுமக்கள் எதிர்ப்பு வழக்குகள் காரணமாக இப்பணிகள் நிலுவையில் உள்ளன. இதில் வழக்குகளை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் 44,383 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மத்திய, மேற்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பணியாற்றி வரும் 16 மாவட்ட நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எஸ். அல்லி பிறப்பித்துள்ளார். ஆவினில் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக
பால் கொள்முதல் மற்றும் விற்பனை மந்தமாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்தியாவின் முதல் பிரதமரான பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. நேருவின் நினைவு நாளை ஒட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவரது நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினார். ராம் சேதுவை தேசிய நினைவு சின்னமாக அறிவிப்பதற்கான தனது கோரிக்கை துரிதமாக முடிவு செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியன் சுவாமி உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் மத்திய அரசின் முடிவை பிரதமர் மோடி பாராட்டியதை அடுத்து முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கைக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்து பேசிய இரு பழைய காணொளிகளை பகிர்ந்து காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது.